இங்க ரெண்டு சின்ன பசங்க ஒரு குழந்தைய தலையில தொங்க விட்டு தண்ணிக்குள்ள முக்குறாங்க. அது தெரியாம இவங்க அப்பா அவங்க டிவியில மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. இத தண்ணிக்குள்ள முக்குனதும் அந்த குழந்தையோட ஆத்மாவை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி அந்த பொண்ணும் புக்குல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பையனும் இப்படி பண்ணா என்ன ஆகும்னே தெரியாம அந்த குழந்தைய ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ளேயே வச்சிருக்கான். இவங்க அம்மா கோழி பண்ணையில முட்டை எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. போயிட்டு திரும்பி வரும்போது இந்த ரெண்டு பசங்களும் படிக்கிற சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இவங்க குழந்தைய அந்த தண்ணிக்குள்ள தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இத பார்த்ததுமே ஷாக் ஆகி வேகமா ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கிடுறாங்க. அந்த குழந்தையும் பேச்சு மூச்சே இல்லாம இப்ப மயக்க நிலைமையில கிடக்கு. ரொம்ப நேரமா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை காப்பாத்திடுறாங்க. இந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. இவங்க குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு கையில இருக்கிற புக்கை வாங்கி கீழே போட்டு எரிச்சிடுறாரு. ஆக்சுவலா இந்த ரெண்டு பசங்களுமே ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவங்க. இவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு வந்து வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கே ஒரு குழந்தையும் பிறந்துரும். ஆனா இந்த ரெண்டு சின்ன பசங்களும் ஆர்ஃபனேஜ்லயே வளர்ந்ததுனால சாமியை வச்சு நிறைய மூட நம்பிக்கையான விஷயத்தை செய்வாங்க. அது எல்லாமே ரொம்ப டேஞ்சராவே இருக்கும். சோ அவங்கள மறுபடியும் அந்த ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் விட்டுறாங்க.